நகைக்கடன் தொடர்பாக ரிசர்வ் வங்கி கொண்டு வரும் கட்டுப்பாடுகள் மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கு பொருந்தாது என்று அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் அமைச்சர் பெரிய கருப்பன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சட்டப்பேரவையில் கூட்டுறவுத்துறை சார்பில் 49 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டதாகவும் அதன் நிலைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் கூறினார். மேலும் தீவுத்திடல் அருகே 8000 சதுர அடியில் புதிய கட்டடம் கட்டவும் அதில் கூட்டுறவு வங்கி, நியாய விலைக் கடை ஆகியவை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் தொடக்க வேளாண்மை கடன் வங்கிகள் ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டின் கீழ் வருவதில்லை என்றும் இதனால் நகைக்கடன் தொடர்பான ரிசர்வ் வங்கியின் புதிய விதிமுறைகள் கூட்டுறவு வங்கிகளுக்கு பொருந்தாது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் கூட்டுறவுத்துறை சார்பில் 60 பெட்ரோல் நிலையங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் மேலும் 35 முதல் 40 பெட்ரோல் நிலையங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். தமிழ்நாடு அரசின் 10 வகை சேவைகளை எளிதாக்கும் வகையில் எளிமை ஆளுமை திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் சுகாதார சான்றிதழ், பொது கட்டட உரிமம் உள்ளிட்ட சேவைகள் பெற முடியும். மேலும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியதுடன் முடிவுற்ற திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். இதேபோன்று நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் நாமக்கல் மாவட்டத்தில் 424 கோடியே 38 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 4 வழிச்சாலையை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். பொதுப்பணித்துறை சார்பில் முட்டுக்காடு பகுதியில் 525 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் பன்னாட்டு மாநாடு மையத்திற்கும் காணொலி வாயிலாக முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். அடுத்த மாதத்திற்குள் பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை முடிக்க வேண்டும் என அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களின் 2 நாள் ஆலோசனைக் கூட்டம் வியாழக்கிழமை தொடங்கியது. கட்சியின் வளர்ச்சிப் பணிகள், மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் குறித்து 82 மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் செயலாளர்களுடன் பல்வேறு அமர்வுகளாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்துகிறார். இதன்படி காலையில் புதுக்கோட்டை, மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது பூத் கமிட்டி அமைக்கும் பணிகள் குறித்து ஆய்வு செய்த எடப்பாடி பழனிசாமி அடுத்த மாத இறுதிக்குள் பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை முழுமையாக முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பூத் கமிட்டி தான் மிகப்பெரிய கட்டமைப்பு என்றும் அதனை சரியான முறையில் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மாலையில் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்ட நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். இதில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் கலந்து கொண்டார். இந்த நிலையில் 2வது நாளாக வெள்ளிக்கிழமையும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தொடர் மழையால் வீடுகள் சேதமடைந்த காட்சிகள்தான் இவை. தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கிய நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதுவரை 21 வீடுகள் பாதிக்கப்பட்ட நிலையில் உதகை அருகே உள்ள பசுவக்கல் பகுதியில் விவசாய நிலங்களுக்குள் கட்டப்பட்டுள்ள ஒரு கான்கிரீட் வீடு உள்ளிட்ட 6 வீடுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. 5 அடி வரை மண்ணிற்குள் புதைந்த நிலையில் வீடுகள் அடித்து செல்லும் நிலை உள்ளது. இதனால் வீடுகளின் உரிமையாளர்கள் கவலை அடைந்துள்ளனர். எங்களுக்கு வீட்டுக்குள்ளே பையன் தூங்கிட்டு இருந்தானுங்க. திடீர்னு ஒரு கிராக் ஆன மாதிரி இருந்துச்சுங்க. எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது அப்படியே கீழே அப்படியே சரிஞ்சிட்டு போகுதுங்க சார். கீழே எத்தனை நாளம்மா? இது ஒரு 4 நாள் ஆச்சுங்க சார். பெருசாகிட்டே இருக்கு. ஆமாங்க, நேற்று கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, இன்னைக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. இங்கே இந்த பசுக்கல்ல மேலே ஒரு 7-8 வீடு இருக்குங்க. 7-8 வீடு சுத்தமாகவே போச்சு.
ஒன்றுமே பண்ண முடியலன்னு. இந்த 4 நாளைக்கு முன்னால் லேசாக கிராக்காக இருந்துச்சுங்க. இப்போ 4 நேரம் போயிட்டே தான் இருக்குதுங்க. டைம் ஆக இறங்கிட்டே தான் இருக்குது. எங்களுக்கு உயிருக்கே பாதுகாப்பு இல்லைங்க. இதனிடையே உதகையிலிருந்து கூடலூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் தவளமலை பகுதியில் பாறைகள் நகர்ந்து வருகின்றன. இதனால் அந்த சாலையில் கனரக வாகனங்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாறைகளை அகற்றுவதற்கான வாய்ப்புகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். தேனி மாவட்டம் குமுளி மலைச்சாலையில் சூறாவளி காற்றால் மரம் முறிந்து அரசு பேருந்து மற்றும் லாரி மீது விழுந்த நிலையில் லாரி உதவியாளர் பரிதாபமாக உயிரிழந்தார். தமிழக கேரளாவை இணைக்கும் குமுளி மலைச்சாலையில் நேற்று பிற்பகலில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதனால் குமுளி பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள பள்ளிவாசல் எதிர்ப்புறம் இருந்த 100 ஆண்டு பழமையான ராட்சத அரச மரம் முறிந்து விழுந்தது. அப்போது கேரள மாநிலம் கோட்டயத்திலிருந்து தேனி மாவட்டம் பெரியகுளத்திற்கு விறகு ஏற்றி வந்த லாரி பழுதாகி அங்கு நின்றிருந்த போது எதிர்பாராத விதமாக லாரி மேலே விழுந்து விபத்திற்குள்ளானது. மேலும் அருகிலிருந்து தமிழ்நாடு அரசு பேருந்து மீதும் மரம் சாய்ந்தது. இதில் நல்வாய்ப்பாக அரசு பேருந்தில் பயணிகள் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதேபோன்று லாரி ஓட்டுநரான விபின் உட்பட 2 உயிர் தப்பினர். ஆனால் உதவியாளரான கோட்டயம் பகுதியைச் சேர்ந்த 19 வயதான ஸ்ரீஜித் மனோஜ் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டார். தகவல் அறிந்து வந்த நெடுஞ்சாலைத்துறையினர், பேரிடர் மேலாண்மை துறையினர் மற்றும் வனத்துறையினர் இணைந்து பொக்லைன் உதவியுடன் மரத்தை அகற்றினர். தொடர்ந்து லாரியின் இடிபாடுகளில் சிக்கிய உதவியாளர் ஸ்ரீஜித் மனோஜை மீட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். சாலையின் குறுக்கே ராட்சத மரம் விழுந்ததால் தமிழகம் கேரளம் இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் மாற்றுப்பாதையில் பயணிக்க அறிவுறுத்தப்பட்டனர். வடமேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவும் சூழலில் 6 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய சில பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் சூறைக்காற்று மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. பள்ளிப்பாளையத்தில் முதலமைச்சர் திறந்து வைத்த மேம்பாலம் சேதமடைந்ததாக தகவல் பரவிய நிலையில் பாலம் பழுதடைய வாய்ப்புகள் இல்லை என அமைச்சர் மதிவேந்தன் விளக்கமளித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சென்னை கன்னியாகுமரி தொழிற்தட திட்டத்தின் கீழ் 424 கோடி ரூபாய் செலவில் கடந்த 4 ஆண்டுகளாக கட்டுமான பணி நடந்த மேம்பாலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார். இந்நிலையில் பாலத்தின் சில பகுதிகள் சேதமானதாகவும் பல இடங்களில் விரிசல்கள் ஏற்பட்டு சுற்றுச்சுவரின் கற்கள் பெயர்ந்து விழுந்ததாகவும் சமூக வலைதளங்களில் வீடியோ பரவியது. இதனையடுத்து மேம்பாலம் போக்குவரத்திற்கு உகந்ததுதானா என்பது குறித்து பாதுகாப்பு தர ஆய்வுகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடையே பேசிய அமைச்சர் மதிவேந்தன், பாலம் பழுதடையக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்றும் ஏதாவது ஒரு பகுதியில் சேதமானது கண்டறியப்பட்டால் ஆய்வு செய்து சரி செய்யப்படும் என்று கூறினார். 422 கோடியில இன்னைக்கு ஒதுக்கீடு செஞ்சு இந்த அளவுக்கு சிறப்பான முறையில பாலம் இருக்காங்க. எல்லா இடத்துலயும் நல்லா இருக்கு. ஏதாவது ஒரு சில இடங்கள்ல நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விரிசலோ கீழோ அது மாதிரி இருந்துச்சுன்னா உடனே நாங்க ரீவொர்க் பண்ணிடுவோம். சேதமடைந்ததாக கூறப்பட்ட பகுதியில் மாவட்ட ஆட்சியர் உமா தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். விடுமுறை முடிய 2 நாட்களே உள்ள நிலையில் சென்னை செல்வதற்காக நெல்லை ரயில் நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதிய காட்சிதான் இது. தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து வரும் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. இதனால் நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இருந்து கோடை விடுமுறையை முடித்து மக்கள் சென்னைக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். இதன் காரணமாக நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் மக்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. நாகர்கோவிலில் இருந்து நெல்லை வழியாக தாம்பரம் வரை செல்லும் முன்பதிவில்லா அந்தியோதயா ரயில் 3வது நடைமேடையில் வந்து கொண்டிருந்த போதே பொதுமக்கள் ரயிலில் ஏறத் தொடங்கினர். நடைமேடையில் நின்ற பின்பும் ரயிலில் இடம் பிடிக்க முண்டியடித்துக் கொண்டு ஏறினர். லீவுக்கு லீவுக்கு வந்து போறோம். ரொம்ப கூட்டமா இருக்கு. கூட 2 ட்ரெயின் விட்டா நல்லா இருக்கும். எங்கேயும் திருநெல்வேலி இருந்தோம், அங்கேயுமே கூட்டமா தான் இருக்கு. இன்னும் கூட்டமா இருக்கு. மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டதால் பொருட்கள் வைக்கும் இடங்களிலும் அமர்ந்து ரயிலில் மக்கள் பயணம் செய்தனர்.
மேட்டுப்பாளையம் அருகே தாயை பிரிந்து தவித்து வரும் குட்டி யானை வனத்துறையினர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு உணவுகளை உட்கொண்டு வருகிறது. சிறுமுகை அடர் வனப்பகுதி அருகே கடந்த 27ஆம் தேதி 11 மாத ஆண் குட்டி ஒன்று தாய் யானையை பிரிந்து தவித்துக் கொண்டிருந்தது. தகவல் கிடைக்கப்பெற்ற வனத்துறையினர் குட்டி யானையை மீட்டதுடன் முகாமில் பராமரித்து வருகின்றனர். இந்நிலையில் குட்டி யானைக்கு இளநீர், குளுக்கோஸ், தர்பூசணி, வாழைப்பழம், முலாம்பழம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருகின்றன. அரிசி சாதம், கேழ்வரகு, வெல்லம் ஆகியவையும் கொடுக்கப்பட்டு வரும் நிலையில் வாழைப்பழங்களை விரும்பி சாப்பிட்டு வனத்துறை மருத்துவரிடமும் கொஞ்சி விளையாடி வருகிறது. யானையை தாயுடன் சேர்ப்பதற்காக தாய் யானையை தேடும் பணியை தீவிரப்படுத்தி உள்ளனர். யானை கூட்டங்கள் ஏதேனும் தென்படுகின்றதா என ட்ரோன் மூலம் அடர்ந்த வனப்பகுதி முழுவதும் வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். கணவர் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் மதுரை மேயர் இந்திராணி மேம்பால திறப்பு விழாவில் கலந்து கொள்ளவில்லை. நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் மதுரை பழங்காநத்தத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சாலை மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதனையொட்டி மதுரையில் நடைபெற்ற நிகழ்வில் அமைச்சர் மூர்த்தி, ஆட்சியர் சங்கீதா, மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயன் உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் மாநகராட்சி மேயர் இந்திராணி பங்கேற்கவில்லை. அவசர பயணமாக மேயர் வெளியூர் சென்றதால் இந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லை என மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் ஆதரவாளரும் மேயர் இந்திராணியின் கணவருமான பொன்வசந்த் திமுகவில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளார். கட்சி பொதுக்குழுவிற்கு பங்கேற்க வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை வரவேற்பதற்காக அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் ஏற்பாடு செய்த கட்சி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காமல் அதற்கு போட்டியாக அதிமுக கவுன்சிலர்கள் துணையுடன் மாநகராட்சி கூட்டத்தை நடத்தியதற்கு மூளையாக செயல்பட்டதால் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் மேம்பாலம் திறப்பு விழாவை மேயர் இந்திராணி புறக்கணித்திருப்பது பல்வேறு ஊகங்களை கிளப்பியுள்ளது. இதனிடையே கட்சி பொதுக்குழுவில் பங்கேற்க முதலமைச்சர் நாளை மதுரைக்கு வர உள்ளார்.